இந்த வீடியோவில் பஞ்சேந்திரியங்கள் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பஞ்சேந்திரியங்கள் பற்றி 5 எலிமெண்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ப்ரீஃபாக ஷார்ட்டாக. ஸோ ஹார்ட்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த குண்டலினி எல்லாம் எல்லாருமே அவேக்கனிங் ஆனதுக்கப்புறம் பாடியில் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஸோ ஃபுல் பிளட் லைனுக்கே நடக்கும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் பாடியில் பிரெயின் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மியூட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, ஸோ நவ் ஹார்ட் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆசிட் அதிகமாக இருக்குது, தரவுகள் அதிகமாக இருக்குது அந்த உறுப்பில், உடல் உறுப்பில் அப்படின்னா வெறுப்பு, துவேஷம், காழ்ப்பு, வஞ்சம் இந்த மாதிரியான குணங்களை வெளிப்படுத்துவாங்க. இல்லை ஹார்ட்டு பியூராக இருக்குது, ஆல்கலைனாக இருக்குது, பிளட்டும் பியூராக இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல பிளட்டை நாம் பியூராக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி எல்லா உடல் உறுப்புகளும் நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது அமிலம் மிதமிஞ்சிச்சு அப்படின்னா அந்த உடல் உறுப்பில் நோயும் வரும். அதுக்கான குணங்களும் தீய குணங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லிவர் மற்ற எந்த ஆர்கன்ஸ் கொஞ்சம் மோசமான நிலைக்கு போனாலும் லிவர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை ரீஜுவினேட் பண்ணி ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி லிவர் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல சிந்தனைகள் இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருப்பாங்க, ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான திட்டமிடல்கள் இருக்கும். லிவர் நல்லா இருந்ததுன்னா. லிவர் கெட்டு போச்சு அப்படின்னா திட்டமிடல் எல்லாமே சூழ்ச்சி பண்ணுறதுலையும் அடுத்தவங்களை வீழ்த்துறது இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கும். அதே மாதிரி ஸ்டமக் ரொம்ப முக்கியம், ஸ்ப்ளீன் ரொம்ப முக்கியம். ஸ்ப்ளீன் நல்லா இருந்ததுன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸ்ப்ளீன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் சோகமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த எனர்ஜி இருக்காது. ஸ்ப்ளீன் நல்லா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சாங் ஹம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஜோக்ஸ் சொல்கிறது இந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. ஸ்டொமக் நல்லா இருக்கணும். கட்டை எவ்வளோ க்ளீனாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கும். நம்ம ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அந்த தைரியம் கொடுக்கறது எல்லாமே ஸ்டொமக் தான். அதே மாதிரி கிட்னியும் நல்லா இருக்கணும். கிட்னி நல்லா இருந்தால் தான் தைரியமாக எந்த முடிவுமே எடுக்க முடியும். கிட்னி நல்லா இல்லாத ஒருத்தவங்க லைஃப்பில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்க கரெக்டான டைமில் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா நிறைய வாய்ப்புகளை தவற விடுவாங்க. அவங்க பக்கம் நியாயத்தை சொல்லறதுக்கு முடியாமல் போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள், சந்தர்ப்பத்தை நழுவ விடுறது, இதெல்லாம் கிட்னி சரியாக இல்லை அப்படின்னா ப்ராப்ளமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கடினமாக இருக்கும். இவைகள் தான், இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் என்ன ஆகுது, நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி அமையணுன்றதையே முடிவு பண்ணுது. நம்ம 5 ஆர்கன்ஸ் நல்லா பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருப்போம், நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனில் இருப்போம், நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை மோசமாக தான் போகும். இந்த தரவுகள் தான் நம்மளோட கெமிக்கல் ப்ரோக்ராம். நம்ம கெமிக்கல் ப்ரோக்ராமுக்கு பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையே என்ன ஆகுது, அமையுது. அதுதான் இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நடந்துகிட்டே இருக்குது, இந்த யூனிவர்ஸில் அலைன்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் பொறுத்து தான். கெமிக்கல்ஸை மாற்றினோன்னா என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி மாறும். ஃப்ரீக்வன்சி மாறினா எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், பெர்செப்ஷன் மாறும், வாழ்க்கையும் மாறும். சரி, அதுக்கப்புறம் கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நல்லா துணிச்சலாக இருப்பாங்க, கம்பீரமாக பேசுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை அப்படின்னா சிறுமையான விஷயங்களில் ஈடுபடுறது, பொய் சொல்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் கிட்னி கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது பயப்படுறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க, சிறுமையான விஷயங்கள். அப்புறம் எதுலேயுமே இதுதான் என்னோட கருத்து, நான் இப்படி தான் நிற்பேன், நான் என்னோட எண்ணத்தை மாற்றிக்கவே மாட்டேன், நான் என்னோட குணத்தில் தான் நிற்பேன் அப்படின்ற அந்த கரேஜ், அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த வைராக்கியம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது கிட்னி தான். கிட்னி கெட்டு போச்சு ஒருத்தங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரி இப்படி தான் வாழ முடியும் போல், இல்லை இது இல்லைன்னா அது ஏதோ ஒன்று, நான் என் கொள்கையை வளைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க.
அப்புறம் லங்ஸ். லங்ஸ் எவ்வளோ பியூராக இருக்கோ, எவ்வளோ நல்லா வச்சுருக்கோமோ, எவ்வளோ மேக்னெட்டிக்காக இருக்கோ, அந்த அளவுக்கு தாட்ஸ் நல்லா இருக்கும். இன்னொன்று தாட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். உடம்பே வந்து நல்ல காந்த ஆற்றல் பொருந்தியதாக நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஆரான்னு சொல்கிறது நல்லா இருக்கும். லைட்ஸ் நல்லா இருக்கும். லங்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ லங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். லங்ஸ் நல்லா இல்லைன்னும் போது சோகமாக இருக்கிறது அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஸோ லங்ஸ் வந்து பியூராக வச்சுருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது என்ன ஆகும், டக்கு 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 டக்குன்னு நடக்கும். சரி, இந்த பஞ்சேந்திரியங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு சோல், ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு உடலுக்குள்ளே உட்புகுது அப்படின்னாலே அந்த சோலுக்கான தரவுகளும் டேட்டாவும் அந்த உடல் குழந்தையா இருக்கும், அந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் இருக்கக்கூடிய தரவுகளும் அந்த டிஎன்ஏ அந்த டேட்டாவும் மேட்ச் ஆனால் தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ அப்படி நாம் எடுக்கக்கூடிய இந்த உடலுக்கு நாம் என்ன பண்ணுறோம், கடமைப்பட்டிருக்கோம். அப்போ இதே உடல்ல இந்த மாதிரி வாழ்க்கை தான் விதியேன்னு நினச்சிட்டு வாழணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. விதியை மாற்றலாம். கெமிக்கல்ஸ் மாறினா அவுட்புட்டும் மாறும். நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், பேலன்ஸ்டாக இருக்கலாம், ப்ரொடக்டிவாக இருக்கலாம். சில கெமிக்கல்ஸை நம்ம மாற்றுறதுனால நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் கூட மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தங்க ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டவங்க திடீர்னு வேற ஒரு மொழி பேசுறதை நீங்கள் கேட்கலாம். காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடகடன்னு சால்வ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸில் அவங்களுக்கு திடீர்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக வெளிக்கொணர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.